இப்ப புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி மோடி வருகைக்கு முன்பும் மோடி வருகைக்கு பின்பும் என்று அரசியல் களம் மாறி இருக்கிறது. அப்ப புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கூட்டணியில் திருவிழாக்கோலம் இருப்பது என்பது இயற்கை தானே. இப்ப புதிதாக கூட்டணி அமைக்கப்பட்ட காரணத்தால் பல்வேறு அந்த வெளிச்சம் அவர்களுக்கு வந்து விழுகிறது. அந்த வெளிச்சத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வியூகம் எப்படி வகுக்கப்பட்டிருக்குதுங்கிறத நீங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். டிடிவி தினகரன் வந்து சேர்ந்திருக்கிறார். அதனால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள் நடந்திருக்கிற அந்த தொகுதி பங்கீடு, தொகுதி பேச்சுவார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸை தவிர ஏனைய கட்சிகள் எல்லோரும் ஒரு நிசப்தமாக இருக்கிறார்கள். அந்த நிசப்தம் முதலமைச்சர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் எதற்கு குழு அமைக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். நாங்கள் ஏற்கனவே அமைத்து விட்டோம் குழுவை. என்னத்துக்கு அந்த குழு? எதற்காக? இவங்க போய் திமுக அலுவலகத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அது முடிய போது நீங்க வெறும் தொகுதி பேச்சுவார்த்தைக்காகத்தான் கிரீஷ் சோடங்கரை நியமனம் பண்ணிருக்கீங்களா, இல்ல தேர்தல் பணிகள் ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்காக நியமனம் பண்ணிருக்கீங்களா? காலையில கூப்பிட்டா காங்கிரஸ், மத்தியானம் கூப்பிட்டா விசிகா, சாயங்காலம் கூப்பிட்டா கம்யூனிஸ்ட். முடிஞ்சு போச்சு பேச்சுவார்த்தை, அவ்வளவுதானே. மறுநாள் திமுக சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் அறிவிக்க போறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே பட்டியல் வெளியாக போகுது, முடிய போகுது. வேற என்ன இருக்கீங்க செய்யறதுக்கு? இல்ல காங்கிரஸ் வேற ஏதாவது பெருசா எதிர்பார்க்குதா? கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த மாத்திரத்திலேயே பேசப்பட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடுகள் நிறைவு பெற்றுச்சு. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஒண்ணுமே கிடையாது. இவங்க இங்க சும்மா சலம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க களத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப கார்த்தி சிதம்பரம் பேசுறதெல்லாம் மீடியாவுடைய அட்டென்ஷனுக்கு நம்ம வந்துட மாட்டோமான்னு நினைச்சு பேசுற செய்தி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சலசலப்புக்கு பெயர் போய்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சற்றும் சளைக்காமல் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நாள்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை அந்த நெகோசியேஷனுக்கான குழு அமைக்கல. இன்று நாளை என்று தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. விரைவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறினாலும் இன்னும் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை. நீங்கள் தான் காரணம், 2 மாசத்துக்கு முன்னாடி நான் குழு போட்டோம், நீங்க போடல அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நேற்றைய தினம் பிரத்யேகமாக ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். எப்படி போய் கொண்டிருக்கிறது நமது கூட்டணி? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வலுவான அணி. அதை வெற்றிக்கான பாதையை சமைக்கிற அணி. அதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. குறிப்பாக பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படவில்லை, தேர்தல் பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் துவங்கவில்லை. அந்த கவலை எனக்கே ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் சிலரிடம் பேசுகிற போது கூட என்னன்னா ரொம்ப தொய்வா இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த பக்கம் திருவிழா கோலமாக இருக்குதுன்னு என்னுடைய சந்தேகத்தை கூட எழுப்பினேன். அதன் பிறகு முதலமைச்சருடைய வியூகம் என்ன என்பதை அறிந்து கொள்கிற வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நீங்க இந்த மேரத்தான் ரேஸ்ல ஓடுறது மாதிரிதான். இது ஒரு தொடர் ஓட்டம். தேர்தல் முடிகிற வரை, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கிற வரை இது ஒரு தொடர் ஓட்டம் தான். அப்ப நீங்க எடுத்த எடுப்பிலேயே வேகமாக ஓடுகிறவர்கள் தொய்வடைந்து மூச்சு இறைத்து ஒரு கட்டத்தில் நிற்பார்கள். இங்கே மெதுவாக ஓடிக்கொண்டிருப்பவர்கள் கடைசியாக வேகமாக ஓடி எல்லையை அடைவார்கள். இதுதான் அந்த யுக்தி. இப்ப புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி மோடி வருகைக்கு முன்பும் மோடி வருகைக்கு பின்பும் என்று அரசியல் களம் மாறி இருக்கிறது. அப்ப புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கூட்டணியில் திருவிழாக்கோலம் இருப்பது என்பது இயற்கை தானே. புதிதாக திருமணமான தம்பதிகள் பைக்ல ஏறி உட்கார்ந்துட்டு பீச்சுக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க. ஒரு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பேசுறது கூட ரொம்ப அருகி போயிடும். அது மாதிரிதான் இது. இப்போ புதிதாக கூட்டணி அமைக்கப்பட்ட காரணத்தால் பல்வேறு அந்த வெளிச்சம் அவர்களுக்கு விழுகிறது. அந்த வெளிச்சத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வியூகம் எப்படி வகுக்கப்பட்டிருக்குதுங்கிறத நீங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். டிடிவி தினகரன் வந்து சேர்ந்திருக்கிறார். அதனால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வியூகத்தை வகுக்க முடியும் என்கிற நம்பிக்கையை தந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதில் மாறுபட்ட கருத்து எனக்குமே இல்லை.
நானுமே உண்மையிலேயே அதிமுகவினுடைய டேமேஜஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா தேர்தல் வியூகம் என்ன? என்ன தேர்தல் வியூகத்தை நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள்? உங்களுக்குள் நடந்திருக்கிற அந்த தொகுதி பங்கீடு, தொகுதி பேச்சுவார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்க்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸை தவிர ஏனைய கட்சிகள் எல்லோரும் ஒரு நிசப்தமாக இருக்கிறார்கள். அந்த நிசப்தம் முதலமைச்சர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியில் கூட நாங்க குழு அமைச்சிட்டோம், நீங்க ஏன் குழு அமைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஏற்கனவே பலமுறை தமிழ்லயே சொல்லி இருக்கிறேன். எண்ணெய் கரண்டி வைத்திருப்பவர்கள் தான் மெதுவாக ஆட்ட வேண்டும். ஏன்னா எண்ணெய் தவறிடக்கூடாது அந்த கரண்டியிலிருந்து. வெறும் கரண்டியை வைத்திருப்பவர்கள் தலையிலிருந்து கால் வரை சுற்றி சுழற்றலாம். இப்ப கார்த்திக் சிதம்பரம் சொல்வது எனக்கு அப்படித்தான் தெரிகிறது. பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் எதற்கு குழு அமைக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். நாங்கள் ஏற்கனவே அமைத்து விட்டோம் குழுவை. என்னத்துக்கு? அந்த குழு எதற்காக? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர், இன்ன பிற நிர்வாகிகள் அல்லது சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இப்படி வைத்துக் கொள்வோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரா அவர் பேரு. அவரு இவங்க போய் திமுக அலுவலகத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அது முடிய போது நீங்க வெறும் தொகுதி பேச்சுவார்த்தைக்காகத்தான் கிரீஷ் சோடங்கரை நியமனம் பண்ணிருக்கீங்களா, இல்ல தேர்தல் பணிகள் ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்காக நியமனம் பண்ணிருக்கீங்களா? இப்ப கார்த்திக் சிதம்பரம் சொல்றதுலயே எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மேலிட பொறுப்பாளர் என்று தேர்தலுக்காக அனுப்பப்பட்டவர் தேர்தலுக்கு தொகுதி பங்கீட்டை மட்டும் பேசி இன்னென்ன தொகுதிகள்னு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போயிடுவாரா? தேர்தல் பணிகள் ஆற்ற மாட்டாரா? திமுக ஏன் இந்த வேலையை செய்யல அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் கேட்டாருன்னா, திமுக இந்த வேலையை 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க ஒரு எலெக்ஷனுக்கு உண்டான பணிகளை இப்ப துவங்கி இருக்கிறதா சொல்றீங்களா? இதை 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிச்சு. யார் சார் சொன்னா உங்களுக்கு? தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சா மட்டும்தான் அந்த தேர்தல் பணிகளை துரிதப்படுத்துறதா பொருளா? சார், BLA 2 பூத் லெவல் ஏஜென்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம ஒரு செமினார் கண்டக்ட் பண்ற மாதிரி ஒரு கார்பரேட் செட்டப்ல பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணிருக்கு சார் திமுக. ஏற்கனவே என்ன தேர்தலை சந்திக்காத அவங்கள? திமுகவுக்கு பூத் ஏஜென்ட் வேலை புதுசா? தேர்தல் பணிகள் புதுசா? தேர்தலை அணுகுகிற நடைமுறைகள் புதுசா? இல்ல. ஆனாலும் அவர்களை தமிழ்நாடு முழுமைக்கும் 63,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிற வாக்குச்சாவடிகளுக்கெல்லாம் 63,000 வாக்குச்சாவடிகளுக்கும் சேர்த்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ 3 செக்டாரா நடத்தி இருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய பணி. இப்போ நீங்க பீகார்லயும் SIR இம்ப்ளிமெண்ட் ஆச்சு தேர்தலுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டிலயும் SIR இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. காங்கிரஸ் கட்சியில இருக்கிற பீகார் தலைவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள். நீங்க பீகார்ல காங்கிரஸ் கட்சி எப்படி அணுகியது SIR? இங்க தமிழ்நாட்டுல திமுக எப்படி அணுகியது SIR? SIR வந்தப்ப ஒரே ஒரு வாக்காளனையாவது விடுபட்டு போய் விடாமல் சேர்த்து விட வேண்டும் என்கிற கவலை காங்கிரஸ் கட்சியில யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்துச்சா சார்? யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்துச்சா? இந்த பேசுகிற கார்த்திக் சிதம்பரத்துக்கு இருந்ததா? இன்றைக்கு பெரிய குரல் உயர்த்துகிற மாணிக்கம் தாகூருக்கு இருந்துச்சா? யாருக்காவது இருந்துச்சா? அந்த கவலைப்பாடு திமுகவினுடைய வார்டு செயலாளருக்கு இருந்துச்சு சார். திமுகவினுடைய கிளை செயலாளருக்கு இருந்துச்சு. வீடு வீடாக தேடி ஒவ்வொருவரையாக அந்த படிவத்தை நிரப்பி அந்த படிவத்தை கொண்டு போய் BLOs கிட்ட கொடுத்து அதை உறுதி செய்து பட்டியல்ல பேர் வந்திருக்கா, வரைவு வாக்காளர் பட்டியல் எப்போ வரும்ன்ற தெளிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுமைக்கும் SIR என்கிற அந்த வெப்பக்காற்று யாரையும் பாதித்து விடாமல் பாதுகாத்த குடைக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? அப்ப இது தேர்தல் பணி இல்லையா? உங்களுக்கு என்ன? நீங்க என்னன்னா கட்டின வீட்டுல குடி போகிற ஆட்கள். புரியுதா உங்களுக்கு? அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிடுவாங்க, AC சோஃபாஸ் எல்லாம் போட்டுருவாங்க. போட்ட பிறகு சாவி வாங்கிட்டு வீட்டை திறந்துட்டு போறீங்க. எனக்கு இப்போ உங்களுக்கு என்ன கேள்வின்னா, எனக்கு 2nd ஃப்ளோர்ல 3ஆம் நம்பர் வீடா, இல்ல 3rd ஃப்ளோர்ல 4ஆம் நம்பர் வீடா, இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயுமே 5 வீடு கொடுத்துறீங்களான்றது உங்க கேள்வி. ஆனா திமுக அப்படி இல்ல. இடத்தை வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அது பலமா இருக்குதான்னு பார்த்து எத்தனை மாடி குடியிருப்பு கட்டலாம்னு முடிவு பண்ணி கார் பார்க்கிங் வச்சு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால திமுக அடிப்படை வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துருச்சு. 2 நாள்ல முடியும். காலையில கூப்பிட்டா காங்கிரஸ், மத்தியானம் கூப்பிட்டா VCK, சாயங்காலம் கூப்பிட்டா கம்யூனிஸ்ட். முடிஞ்சு போச்சு பேச்சுவார்த்தை. அவ்வளவுதானே. மறுநாள் திமுக சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் அறிவிக்க போறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே பட்டியல் வெளியாக போகுது. முடிய போகுது. வேற என்ன இருக்கீங்க செய்யறதுக்கு?
இல்ல காங்கிரஸ் வேற ஏதாவது பெருசா எதிர்பார்க்குதா? வெளிப்படையா அப்போ சொல்லுங்க. என்ன திட்டமிட்ட எதிர்பார்க்கறீங்கன்னு. வீண் தகராறு செய்து கொண்டிருக்கிறதா காங்கிரஸ் கட்சி திமுக அலையன்ஸ் உள்ளார? இல்ல நான் அப்படி புரிஞ்சுக்கல சார். நான் ஒட்டுமொத்த காங்கிரஸ்ன்னு அத சொல்ல மாட்டேன். ஏன்னா வீண் தகராறு காங்கிரஸ் கட்சி செய்தார்னா ராகுல் காந்தி செஞ்சா தான் வீண் தகராறு. மல்லிகார்ஜுன கார்கே செஞ்சாதான் வீண் தகராறு. தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் பொறுப்பாளர் செஞ்சாதான் வீண் தகராறு. காங்கிரஸ் கட்சியில 10,000 தலைவர்கள் இருப்பாங்க. இல்ல இன்னும் அந்த சொல்லப்போனால் 10,000 கிறிஸ் ஜோடங்கரே இல்ல, ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்திருக்கிறார். இல்ல எங்க சார். அவருக்கு ஒரு சீக்கிரம் ஆரம்பிங்க. புது கட்சிகள்லாம் எங்கள இல்ல, கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இல்ல சார். இல்ல சார். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரீஷ் சோடங்கருக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர். அவ்வளவுதான். அவர் தமிழ்நாட்டு களத்துல நிக்க போறாரா? தமிழ்நாட்டுல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போறாரா? இல்ல. ஒரு ரெப்ரசன்டேஷன் சார் அவரு. ம். அவருக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றாரு. என்னன்னா, அவரு முன்னாடி நல்லா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நாங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். சரியா போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸ், டிஎம்கே அலையன்ஸ் வில் வின் இன் தமிழ்நாடுன்னுலாம் பேசினாரு. இந்த பார்ட்டிஸ் இருக்குல்ல, கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாகூர்னு திமுக போட்ட பிச்சையில நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிற பார்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த பார்ட்டி எல்லாம் போய் பாத்தீங்களா அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சின்ன கட்சிகள் நான் கேட்கிறேன் ஒண்ணும் இல்ல. கிரீஷ் சோடங்கரையே நம்ம கேட்போம். ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய கட்சிகள் உங்களை கூப்பிடுது இல்ல. கூப்பிடுற கட்சியில எந்த கட்சி நல்ல கட்சின்னு பார்த்து சேர்ந்துட வேண்டியது தானே. ஏன் வெயிட் பண்றீங்க? ஏன் சார் வெயிட் பண்றீங்க? அப்ப உங்களுக்கு தெரியும் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லி. சார் ஒண்ணு சொல்லட்டுமா? கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்த மாத்திரத்திலேயே பேசப்பட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடுகள் நிறைவு பெற்றுச்சு. ஓ! ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஒண்ணுமே கிடையாது. இவங்க இங்க சும்மா சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க களத்துல ஒண்ணுமே இல்ல. இப்ப கார்த்தி சிதம்பரம் பேசுறதெல்லாம் மீடியாவுடைய அட்டென்ஷனுக்கு நம்ம வந்துட மாட்டோமான்னு நினைச்சு பேசுற செய்தி. அவர் எப்பவுமே பெரிய புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோன்னு நினைச்சுக்குவாரு தன்னை. நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட ஆட்கள் ஏன் நீங்க காங்கிரஸ் கட்சி சரியா இயங்க மாட்டேங்குது, காங்கிரஸ் கட்சி பலம் பெறுவதற்கு இங்க இருக்கிற கட்டமைப்புகள் உதவ மாட்டேங்குதுன்னா, நீங்க தான் அகில இந்திய தலைவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாச்சே. வாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவரா ஆக முடியல இல்ல உங்களால. ஏன் ஆக முடியல? உங்க லட்சணம் என்னன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தெரிஞ்சு வச்சிருக்கு. நீங்க வேணாம் சார். உலக மாமேதைகளினுடைய பட்டியலில் இடம்பெறுகிற பொருளாதார மாமேதை உங்க அப்புச்சி வரட்டும். ஏன் வரமாட்டேன்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு? அப்ப நீங்க எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போய்கிட்டு லீமெரிடியன் ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நாடாளுமன்றத்துல போய் அட்டண்டன்ஸ போட்டுட்டு திரும்பி வரக்கூடிய ஆட்கள். புரியுதா உங்களுக்கு? திமுக அப்படிப்பட்ட அமைப்பு இல்ல. திமுக டீ கடையில 2 டீயை குடிச்சிட்டு ஒரு வடைய சாப்பிட்டுட்டு துண்டை விரிச்சு திண்ணையில படுத்திருந்தா அந்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிற கட்சி. இந்த வேலை எல்லாம் நீங்க செய்வீங்களா? உங்களுக்கு தெரியுமா? உங்க ரோல்ஸ் ராய்ஸ் என்னைக்காவது கிராமப்புறத்துக்கு போயிருக்கா? அது சிட்டிக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிற கார். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. காங்கிரஸ் 100% திமுக கூட்டணியில் தான் சார் இடம்பெறுது. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்ல. எத்தனை இடங்கள் என்பதும் பேசி முடிவு செய்யப்பட்டுருச்சு. இப்ப என்னன்னா, இவர்கள் பூரா பேசுகிற கருத்துக்கள் இவர்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக, இவர்களுடைய மனதுக்குள் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக. நான் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள். இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இப்ப டிஜிட்டல் மீடியா உலகம் எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப காலம்லாம் இல்ல. 2026, 2029 3 வருஷம் ஓடுற ஓட்டத்துல ஓடிடும். 2029 இந்த ஜாம்பவான்கள், இந்த மாவீரர்களுடைய குரலை நம்ம கேட்போம். இதெல்லாம் எப்படி பொட்டி பாம்பாக பம்மி போய் வீட்டுல போய் உட்கார்ந்து கொண்டு அறிவாலயத்துக்கு போன் போட்டு முதலமைச்சர்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு பேசுறத நாம பார்க்கத்தான் போறோம். அன்னைக்கு தெரியும் இதுங்களுடைய லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னைக்குதான் இந்த கார்த்தி சிதம்பரம், இந்த ஜோதிமணி, இந்த மாணிக்கம் தாகூருக்கெல்லாம் வயிற்று வலி. இப்ப இதுகளுக்கு வயிற்று வலி இல்ல. அதனால எவன் சட்டமன்றத்துக்கு போனா என்ன, எவன் சட்டமன்றத்துக்கு போகலன்னு நம்ம இறங்கி அடிச்சு விளையாடி பார்ப்போம்னு சொல்லி கண்ணு முன்னு தெரியாம வால் சுழட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்ள. இது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனை அல்ல. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில குழப்பவாதிகளினுடைய பிரச்சனை. அப்படித்தான் இதை நான் புரிந்து கொள்கிறேன். சோ உங்களுடைய ஒட்டுமொத்த சாராம்ச கருத்தாக நான் இப்படி இவ்வாறு உள்வாங்கிக் கொள்ளலாமா? டிஎம்கே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்து முடிப்பாங்க. மாரத்தான்ல யாரு வந்து வேகமா ஓடுறாங்கன்னு முக்கியம் இல்ல. யார் கடைசியில ரீச் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்க அதுதான் முக்கியம். அப்ப என்பது போல திராவிட முன்னேற்றக் கழகம் சீட் ஷேரிங்க துவங்கும் பொழுது மிகச் சுமூகமாக 2, 3 தினங்களிலேயே வந்து எல்லா கட்சிகளுக்கும் உரிய பகிர்ந்தளிப்பு வந்து கொடுத்து முடிச்சிருவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிரும் அப்படின்ற ஒரு கருத்துப்பட, நீங்களும் ஒன் ஆஃப் த டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்னரா இருக்கிறதுனால, அந்த கருத்த நான் இவ்வாறு உள்வாங்கிக் கொள்ளலாமா? இல்ல 100% சார். ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பாகவே அந்தந்த கட்சிகளினுடைய தகுதிக்கு ஏற்றவாறு இத்தனை இடங்கள் கொடுக்கப்படலாம்ங்கிற செய்தி திமுக தரப்பிலிருந்து ஒரு சமிகையாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஓகே. ஒண்ணு வேணாம்.
எங்க பழைய தலைவரு நடைபயணம் போனாரு. நடைபயணம் போனப்ப ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு குரல் இருக்கு. என்னன்னு கேட்டாங்க. பயந்துட்டாரு உண்மையிலேயே. பயந்துட்டார் சார். அப்படி ஒரு குரலை மதிமுக எந்த இடத்திலும் ஒலிக்கவில்லை. மதிமுகவினுடைய நிர்வாகிகளும் சொல்லவில்லை. நானும் சொல்லவில்லை. தொண்டர்களும் சொல்லவில்லை. திமுக எத்தனை இடங்களை கொடுக்கிறதோ அத்தனை இடங்களில் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டாரு. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க குடுக்கறத குடுங்க. நாங்க வாங்கிட்டு நிக்கிறோம். நாங்க எந்த டிமாண்டும் வைக்க மாட்டோம். இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. அண்ணன் திருமா ரொம்ப அழகாக சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்டகால முழக்கம் தான். ஆனால் அதற்குரிய தேவை இப்போது இல்லைன்னு சொன்னார். ஓகே. இது அண்ணாவினுடைய பாணி. தனி தமிழ்நாடு கோரிக்கை அப்படியே இருக்கிறது தம்பி. தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி. அதற்கான காரண காரியங்கள் இன்னும் நீர்த்து போய்விடவில்லைன்னு சொன்னார். அது மாதிரி அண்ணன் திருமாவும் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுத்திருக்காரு. இப்ப 6 இடங்களில் போட்டியிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது விசிக. இந்த முறை கூடுதலான இடங்களை அண்ணன் கேட்கிறார். அதற்கான முழு உரிமை அவருக்கு இருக்கிறது. அந்த அமைப்பு வளர்வது ஜனநாயகத்துக்கு நன்மை பயக்கும். எனவே கூடுதல் இடங்களை திமுக கொடுக்க முடிவு செஞ்சிருக்கு. சில கட்சிகள் தேய்மானத்தை சந்திச்சிருக்கு. சில கட்சிகள் பழைய பலத்தோடு இல்ல. அந்த கட்சிகளுக்கு குறைவான இடங்கள் கொடுக்கணும்னு திமுக முடிவு செய்யுது. இப்படி ஒரு தேர்தல் தொகுதி பங்கீட்டுக்கு உண்டான அடிப்படை ஒரு ஸ்கெட்சை திமுக போட்டுருச்சு. அதை அலையன்ஸ் பார்ட்டியாக இருக்கிற நட்பு கட்சிகளிடமும் சொல்லியாகி விட்டது. அவர்களும் ஏறக்குறை ஏற்றுக்கொண்டாகி விட்டது. அவ்வளவுதான். இதை தாண்டி வேற என்ன இருக்கு? திமுக ஒரே நாளில் தொகுதி பங்கீட்டை முடித்து களத்துக்கு வந்துவிடும். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.